ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் ஷார்ட்ஸில் கிச்சடி ரைஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஷார்ட்ஸில் பொரிச்ச கறி, 1/2 கிலோ கறி சுத்தமாக கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கேன். அதில் குக்கரில் போட்டு அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குவியலா இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள், தேவைக்கு உப்பு, பிரியப்பட்டால் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், கறி சாஃப்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டு எண்ணெய் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. கறி நல்லா வெந்துடும். தண்ணி சேர்க்க வேண்டாம், கறியிலேயே தண்ணி ஊறும். 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆவி அடங்கினவுடனே திறந்தா இப்படி தண்ணி ஊறி இருக்கும். கறி வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தண்ணி வற்ற வச்சுருங்க. நல்லா கறி வறுத்த கறி மாதிரி அப்படி நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரணும். நான் ஒரு 3 முட்டை வேக வைக்கிறேன். முட்டை கிரேவியும் வைக்க போகிறேன். கறி நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்படி நல்லா ட்ரையாக சுண்டி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சி ஒரு பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சகருக்கு இது யூஸ் ஆகும். தயிர் சோறோடு சாப்பிடலாம். இன்றைக்கி நான் கிச்சடி ரைஸ்க்காக செஞ்சுருக்கேன். இந்த பொரிச்ச கறி முட்டை நல்லா வெந்துடுச்சு. ஸோ தோல் உரித்து வச்சிடலாம். இப்போ கறி ரெடி ஆகிடுச்சு. முட்டை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கிச்சடி ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க அந்த வீடியோவில். இப்போ 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு, 1 இனுக்கு கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன். ஒரு 2-3 மேஜைக்கரண்டி எண்ணெய் விட்டு நம்ம பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம், ஒரு 200 கிராம் இருக்கும் வெங்காயம், 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நிறைய சேர்க்கணுங்க இதுக்கு. இஞ்சி பூண்டு 1 மேஜைக்கரண்டி குவியலாக, அப்புறம் 2 பெரிய தக்காளி, நல்ல கனிஞ்ச தக்காளி சேர்த்து எல்லாம் மொத்தமாக போட்டு உப்பும் போட்டு நல்லா மசிய விட்டுடலாம். மசாலா தூள் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், ஏலம்பட்டை கிராம்புத்தூள். நீங்கள் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் விருப்பம் இல்லைன்னா வறுத்த பொடித்த வெந்தயத்தூள் சேருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலா வாடை மடங்கணும். வெங்காயம் தக்காளி நல்ல துக்கு மாதிரி ஆகணும். நல்லா சூப்பராக இருக்குங்க. இது ஈஸியாக வைக்கிற கிரேவி. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது உரித்து வச்ச முட்டை அங்கங்கே கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் அவங்க 3 பேருங்கிறதுனால 3 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் 4-5 முட்டை கூட இந்த கிரேவிக்கு சேர்த்துக்கலாம். கிச்சடி ரைஸ் ரெடியாக இருக்குது. பொரிச்ச கறி ரெடியாக இருக்குது. ஏற்கனவே கிச்சடி ரைஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.